மகர லக்னத்திற்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகரத்துக்கு மீனம், ரிஷபம், கன்னி, விருச்சகம் இந்த 4 லக்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பொருத்தங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு அடுத்தது மீதி இருக்கக்கூடிய 8 லக்னங்கள் பொருந்தாத அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 8 லக்னங்களில் 2 லக்னங்கள் வந்து மத்தியமமான பொருத்தங்கள் வரும். அதை எடுத்துக்கிட்டோம்னா மேசம், துலாம் இந்த 2 லக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பொருத்தங்களுக்கு அடுத்ததாக மத்தியமமான பொருத்தம் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் சிறப்பான பொருத்தம் அளவுக்கு அது இருக்காது. சரி, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 6 லக்னங்கள் பொருந்தாத அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகரத்துக்கு மகரமே உட்பட தனுசு, கும்பம். அதே மாதிரி இந்த இடத்துல மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 6 லக்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு பொருந்தாது. மீறி திருமண வாழ்வில் இந்த லக்னங்களை சேர்க்கும்போது திருமண வாழ்க்கையில் அதிருப்தியும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.